இவருக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை இங்கே பிரச்சனை. ஆள் ரொம்ப சின்ன பையன்தான், அதனால் ரொம்ப இவன் பயங்கரம் சின்ன பையன் தானே அப்படின்னொடனே ஏறி மிதித்து என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் தலைவர் என்ன பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலை எங்கே இருக்க போகுது, இந்த கைக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது, அது தெரில. தெரியாமல் சரி நீ பேசு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு பேச்சு, இன்னும் உனக்கு பேச்சும் கிடையாது, இன்னும் உனக்கு மூச்சும் கிடையாது அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் என்னென்ன பேச முடியும் அத்தனையும் பேசியாச்சு. ஓகே முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சுது. எடுறா குழாங்கல்ல வச்சு சொல்லட்டுறா. சர் 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 சுற்றி ஒரே வீடு நெத்தில் அடிச்சு ஓட்டு கீழே விழுந்து மேலே ஏறி நின்று கழுத்தை என்ன பண்ணிட்டான், கிரு 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 கிருன்னு பேச்சாடா பேசினேன். அண்ணா அறுத்து தலையை என்ன பண்ணியாச்சு, கையில் எடுத்தாச்சு. ஓகே இப்போ தாவீது சீன் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. இப்போ இந்த சின்ன பிள்ளைய, இந்த இளைஞனை, இந்த இவ்வளோ பெரிய ஆள் எப்போ பார்த்தாலும் டேய் தூக்குங்கடா, அவனை ஈட்டி வச்சு குத்துங்கடா, அவனை தூக்குங்கடா, விடாதீங்கடா, எங்கே போனாலும் துரத்துன்னு துரத்தி எங்கே போனாலும் அங்கே இருக்கான், கேள்விப்பட்டோன்னே வந்துடுவார், இங்கே போனால் அங்கே வந்துடுவார், எல்லா இடத்துலையும் வந்து இவனை நிம்மதியாகவே என்ன செய்ய விடலை. இப்படியே துரத்தி ஒரு இடத்துல போய் அப்பா இங்கே தான் அவளுக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு வந்து இருக்கிறாரு தலைவர். இங்கேயும் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். வந்தோடனே அப்படியே அங்கே தங்கி இருக்கிறாங்க. இப்போ தாவீது பார்க்குறாரு, நாடா அது நம்மளை எங்கேயுமே, நான் என்ன சிங்காசனத்தையே கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுப்பாரு, நான் அவரை தள்ளிட்டா ஏற போகிறேன் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் பார்த்தாரு. போயிட்டு இவர்கிட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம யாருன்னு என்ன செய்யணும் காண்பிக்கணும். அப்புறம் இவர்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன், பைபிளில் அழகாக எழுதியிருக்கு. சில 1 சாமுவேல் 24 அழகா இருக்கும் பாருங்களேன். இப்போ இவர்கிட்ட வந்து பேசுறாரு பாருங்க, 14 வாசிங்க பார்த்துக்கோ. இவன் இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார், செத்த நாயையா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஆனா அங்க என்ன சொன்னாரு தெரியுமா, செத்த நாய் தாண்டா, எனக்கு உன்னை தூக்குறான் பாடுறா, என்னடா சேனைகளின் தேவனை நீ எப்படா நிந்திக்கலாம், பாடுறா உன் மாம்சத்தை பிச்சு இந்த காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் நான் போடலைன்னா பாடுறா அப்படின்னாரு. இங்க சொல்றாரு, ஐயா இஸ்ரவேலின் ராஜா ஒரு யாரை தேட புறப்பட்டார், ஒரு செத்த நாயவா. நாய்னா என்ன அர்த்தம், செத்த நாய்னா என்ன அர்த்தம், நாய்னா கூட கொலைக்கும் கடிக்கும், ஆனால் செத்த நாய்னா கொலைக்கவும் செய்யாது கடிக்கவும் செய்யாது. அப்படியே எவ்வளவு தாழ்மையாக பேசுறாரு பாருங்களேன். ஒரு செத்த நாயை தேடி வந்த மாதிரி வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு தெள்ளு பூச்சியா, கையை தட்டுங்களேன். தாவீதுடைய இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புரிந்து கொள்ளுதல் வேற லெவலுங்க. சவுலுக்கு முன்னாடி தன்னை ஒரு பூச்சியா என்ன பண்றாரு, ஏங்க பகைச்சி கொல்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட போய் இப்படி பேசினா எப்படி இருக்கும், ஏறி மிதிச்சிட மாட்டாரு, இதான் வாய்ப்பு கிடைச்சதுன்ட்டு. ஆனால் இவருக்கு தெரியும், தேவனை பற்றியும் தெரியும், எனக்குள்ள அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை பற்றியும் தெரியும். என்ன வார்த்தை பாருங்களேன், அவன் சத்துரு, இவனுக்கு இவர் சத்துரு, ஆனால் இவருக்கு இவன் சத்துரு கிடையாது. ஒரு நாள் இந்த தாவீது சவுல சத்துருவாவே, அதையும் பாருங்களேன், அந்த வசனம் சூப்பரா இருக்கும் பாருங்க. 6 வாசிங்க. அவன் மனுஷரை பார்த்து, தாவீது தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் என்னை காப்பாராக. ஹல்லேலூயா. இவர் யாராம் தாவீதுக்கு, ஆனா இவருக்கு இவன் யாராம் சத்துரு. ஆனா இவனை சத்துருவா பார்க்கல, இவரை மித்துருவா தான் பார்க்கிறாரு. ஆனால் டப்புன்னு தாவீதை நீங்கள் இப்படி திருப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இங்கே திருப்பிட்டீங்கன்னா அம்பி தம்பி, இங்கே திருப்பி விட்டுட்டீங்கன்னா அந்நியன், இப்படி திருப்பிட்டா உடனே அப்படியே தெல்லுப்பூச்சி, இப்படி திருப்பிட்டா எந்திரம். கோலியாத்துக்கு இவனை பார்த்தாலே பயம், கிட்டு 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 நடுங்கும். அப்படியே ஏய் செத்த நாய உன்னை அடிச்சு தூக்குறேன் பாடுறா அப்படின்றான். இங்கே வந்துட்டா ஆண்டவனே இந்த தெல்லு பூச்சியை தண்ணி, இங்கே வந்தா ஏய் உன்னை இப்போ பாரு அவன் மாம்சத்தை பிச்சு என்ன செய்யறான் பாரு. ஆனால் இங்கே வந்தோடனே தகப்பனே ஒரு செத்த நாயை போல இருக்கேன். கோலியாத்தை பார்த்தா கரிச்சிக்கணும், சவுளை பார்த்தா அப்படியே அடங்கிடணும்.
இந்த சவுல் யார் தெரியுமா? அவர் என்ன சொல்ல, விருத்த சேதனம் உள்ள சவுல், விருத்த சேதனம் இல்லாத கோலியாத். ராஜாவாகிய சவுல், அவன் சத்துருவாகிய கோலியாத். இஸ்ரவேலின் தேவனின் சேனையை நிந்தித்தவன். பிரைஸ் காட். இப்போ இது என்ன ஆயிருது தெரியுமா? இப்போ சூழ்நிலைகள் என்ன ஆயிருது தெரியுமா? கோலியாத்து, அண்ணே அண்ணே பார்த்தனே, பார்த்து செய்யுங்கண்ணே, என்னே என்னே அப்படி. எங்கே வந்துட்டு உன்னை பிச்சுடும் பாரு பிச்சு, ஏய் என்ன அப்படியே உல்டாவா என்ன பண்ணிடுது? உண்மையில அங்கே விடுகணும். நம்ம கை மனிதர்கள் மேல் அல்ல, நம்ம கை மரணத்தின் மேல். அன்றைக்கு தாவீதுக்கு கோலியாத்து எப்படியோ அப்படி நமக்கு இன்றைக்கு மரணம். பிரைஸ் காட். மனிதர்களை பார்த்தா அப்படியே அப்படியே மெல்ட் ஆயிரணும். இந்த பக்கம் மரணத்தை வியாதியும் பார்த்தா அப்படியே மெருகேத்திரணும், அப்படியே அப்படின்றணும். 11 என் தகப்பனே பாரும். எப்படி அவன் கொல்ல வந்திருக்காரு, அவரை போய் ஆண்டவங்காரு, தகப்பன்கிறாரு, தன்னுடைய ஆட்கள்கிட்ட ஆண்டவங்கிறாரு. அங்கே அவர்கிட்ட போய் தகப்பனே. எப்படி இருக்கு பாருங்களேன் வார்த்தைகளை. ஏங்க இப்போ இப்படிலாம் இவன் பேசுறதுனால, இப்படி இறங்கி போறதுனால இப்போ அவர் இவனை அடி வெளுத்துருவாரா? ஒன்றும் நடக்காது. இவர் இறங்க 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 என்ன ஆகுது தெரியுமா? இவரை கரைச்சிக்கிட்டு இருக்காரு. வந்த வெறி எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே குறைய ஆரம்பிக்கு பாருங்களேன். கடைசியில் என்ன ஆயிட்டு, கொல்லணும்னு வேகமாக வந்த ஆளு. அடுத்து கீழே பார்க்கலாம் பாருங்க. 16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் சத்துருன்னவர் இப்ப தாவீது இப்படி சொன்னோன்னே, என் குமாரனாகிய தாவீதே. எப்படி தாவீது தன்னுடைய சத்துருவையும் தன்னுடைய தகப்பனாய் மாற்றி விட்டார். அவர் வாயால மகன்னு சொல்ல என்ன பண்ணிட்டாரு? என் குமாரனே அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்ல வைத்து விட்டார். நீங்கள் இறங்கி போவதினால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், அழிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் மரியாதையை பெற்றுக்கொள்வீர்கள்.